வணக்கம் நேயர்களே, காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வேளாண் மசோதா தொடங்கி பெட்ரோல் டீசல் விலை உயர்வு வரை, ஜிஎஸ்டி தொடங்கி பொதுத்துறை நிறுவனங்களின் விற்பனை வரை பல்வேறு விவகாரங்களில் மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றனர். தமிழ்நாடு முழுக்க கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறது திமுக கூட்டணி. மத்திய அரசு தனது தவறுகளை திருத்திக் கொள்ளாவிட்டால் விரைவில் திருத்தப்படும் என்று எச்சரித்திருக்கிறார் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர். ராசா. மோடி அரசின் தவறான முடிவுகள் சரித்திரத்தின் குப்பை கூடையில் வீசப்படும் என்று ஆவேசப்பட்டிருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே எஸ் அழகிரி. உண்மையில் மத்திய அரசுக்கு எதிராக திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக, மதிமுக போன்ற கட்சிகள் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த போராட்டத்தின் நோக்கம் என்பது மக்கள் நலனா அல்லது அதையும் தாண்டி அரசியல் கணக்குகள் ஏதேனும் இருக்கின்றனவா என்ற அடிப்படையில் இன்றைய காலத்தின் குரல் பயணிக்க இருக்கிறது. நம்மோடு 4 சிறப்பு விருந்தினர்களாக இணைகின்றனர். திமுகவில் இருந்து செய்தி தொடர்பாளர் கவிஞர் மனுஷபுத்திரன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து பேராசிரியர் திரு அருணன், வலதுசாரி கருத்தாளர்கள் திரு நித்யானந்தம், திரு சத்யநாராயணன் ஆகியோர் இணைகின்றனர். விருந்தினர்களுக்கு வணக்கம். முதல்ல கவிஞர் மனுஷபுத்திரன், உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். மத்திய அரசுக்கு எதிராக திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் இன்னைக்கு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறீங்க. என்ன நோக்கம்? மக்கள் நலன் மட்டும்தானா, இல்ல அதையும் தாண்டி வேற ஏதாவது அரசியல் கணக்குகள் இருக்கா? அரசியல் இல்லாமல் மக்கள் நலன் இருக்கிறதா, அல்லது மக்கள் நலனை தாண்டி ஒரு அரசியல் இருக்க முடியுமா? இந்த கேள்வியினுடைய அந்த எதிர்நிலைகள் என்பதே நாம் விவாதத்திற்குரிய ஒன்றாக நான் பார்க்கிறேன். ஏனென்று கேட்டால், இப்பொழுது மோடியினுடைய அரசாங்கம் கடந்த 7 வருடங்களாக இங்கு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசு மக்களுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய தீமைகள், இந்த நாட்டிற்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய பேரழிவுகள் என்பது கண்முன்னால் இருக்கிறது. பணமதிப்பிலிருந்து தொடங்கி ஜிஎஸ்டியை கொண்டு வந்து அதன் மூலமாக சிறு குறு தொழில்களை அழித்து ஒரு பெரிய பேரழிவை இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு ஏற்படுத்தியது. கொரோனா மிஸ்மேனேஜ்மெண்ட், கொரோனாவை கையாள்வதில் செய்த அடுக்கடுக்கான தவறுகள், அதனால் ஏற்பட்ட உயிரிழப்புகள், பெகாசஸ் போன்ற ஒரு உளவு பார்க்கிற நடவடிக்கைகளின் மூலமாக ஒட்டுமொத்த தனிமனித சுதந்திரத்தையும் அரசியல் ஜனநாயக உரிமைகளையும் கேள்விக்குள்ளாக்கி இருப்பது, இப்படியாக பல விஷயங்கள். இன்னொரு புறம் எந்த நியாயமுமற்ற பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, கேஸ் விலை உயர்வு, இப்படியாக இந்த அரசு என்பது எல்லா தரப்பு மக்களையும் வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு அரசாக இருக்கிறது என்பதற்கு இந்த 7 ஆண்டு கால சரித்திரம் சமகால சாட்சியமாக இருக்கிறது. இதில் அரசியல் எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் நிச்சயமாக அரசியல் இருக்கிறது. அது என்ன அரசியல் என்று சொன்னால், ஒரு பாசிச ஆட்சி, மக்களை வாட்டி வதைக்கிற ஆட்சி, ஒரு கொடூரமான ஒரு ஆட்சி. அதற்கு மாற்று என்ன? அந்த ஆட்சியை அகற்றுவதுதான். அந்த ஆட்சியை அகற்றுவதன் மூலமாகத்தான் இந்த கொடுமைகளிலிருந்து இந்த நாட்டை விடுவிக்க முடியும், மக்களை விடுவிக்க முடியும். அதற்கு ஒன்றுபட்ட அரசியல் முயற்சிகள் தேவைப்படுகின்றன. அப்படி ஒன்றுபட்டு நின்றால் மட்டும்தான் இந்த ஆட்சியை அகற்ற முடியும். அப்படி இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்றால் எதிர்க்கட்சிகள் ஒன்றுபட்டு நின்றால் மட்டும் போதாது. அந்த எதிர்ப்பிற்கான காரணத்தை, அந்த எதிர்ப்பிற்கான உணர்வலைகளை நாட்டில் எல்லா தரப்பு மக்களிடமும் எடுத்து செல்ல வேண்டும். இந்த ஆட்சி எத்தகைய அழிவுகளை கொண்டு வந்திருக்கிறது என்பதை மக்களுக்கு முழுமையாக உணர்த்த வேண்டும். நாடு தழுவிய அளவில் இந்த 11 நாள் போராட்டம் என்பது இந்த ஆட்சி இந்த மக்களுக்கு பல்வேறு நிலைகளில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய துயரங்களை மக்கள் நெஞ்சில் எழுப்புவது மட்டுமல்ல, ஒன்றுபட்ட மக்கள் சக்தியினால் இந்த அராஜக ஆட்சியை, இந்த ஜனநாயக விரோத ஆட்சியை அகற்ற முடியும் என்கிற அரசியல் பயணத்தோடு, அரசியல் நோக்கத்தோடு, மக்கள் நலனுக்கான அரசியல் என்கிற குறிக்கோளோடு இந்த முயற்சிகள் இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கின்றன. போராட்டத்தை விமர்சிக்கிறவங்க என்ன சொல்றாங்க? வெறும் மோடி எதிர்ப்பு, போராட்ட சிந்தனை, இது ரெண்டுலயே தான் நீங்க பயணிக்க விரும்புறீங்க. இதுல அரசியல் கணக்கு நான் எந்த அடிப்படையில கேட்டேன்னா, மக்கள் நலனை கடந்து எது செஞ்சாலும், மோடி அரசு என்ன திட்டத்தை முன்னெடுத்தாலும் அதை கண்மூடித்தனமா எதிர்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை தான் இந்த எதிர்க்கட்சிகள் எடுக்கிறாங்க. எந்நேரமும் போராட்ட சிந்தனையிலே இருக்கிறாங்க. குறிப்பா இன்னைக்கு திமுக மாநிலத்தில் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்துட்டா கூட அந்த போராட்ட சிந்தனையும் மோடி எதிர்ப்பும் அவங்களுக்கு இயல்பிலேயே இருந்துகிட்டே இருக்கு. இது ஒரு காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் எடுக்கக்கூடிய நடவடிக்கை அப்படின்னு விமர்சன பார்வைகள் வருது இல்ல? இல்ல, இப்போ பெட்ரோல் டீசல் கேஸ் விலைக்கு உயர்வுக்கு எதிராக போராடுவது என்பது காழ்ப்புணர்ச்சியா? பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்ப்பது என்கிற விஷயத்தை எதிர்ப்பது என்பது காழ்ப்புணர்ச்சியா? அல்லது நீங்கள் இப்ப இன்றைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய 3 வேளாண் சட்டங்கள்,
இந்த வேளாண் சட்டங்களை எதிர்ப்பது என்பது காழ்ப்புணர்ச்சியா? அதற்கு பின்னால் எந்த நியாயமும் இல்லையா? எந்த தர்க்கமும் இல்லையா? குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்ப்பது என்பது காழ்ப்புணர்ச்சியா? ஏன் இதை எதிர்க்கிறோம்? இது யாருக்கெல்லாம் என்ன மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நாம் இதே அரங்குகளில் மணிக்கணக்கில் விவாதித்திருக்கிறோம். மக்கள் மன்றத்தில் போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். பாராளுமன்றத்தில் விவாதங்களை நடத்தி இருக்கிறோம். ஏற்கனவே நடத்தப்பட்ட போராட்டங்களினுடைய தொடர் போராட்டம் தானே இது. நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க சொல்லக்கூடிய மோடி அரசின் நடவடிக்கைகள் மக்கள் விரோதம்னு சொல்றீங்க. ஆனா அதுக்கு பாசிட்டிவான ஒரு இது கொடுக்குறாங்கல்ல. இப்ப வேளாண் சட்ட மசோதாவாகட்டும், குடியுரிமை திருத்த சட்டம், அந்த திருத்தமாகட்டும், எல்லாமே மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியது. இந்த கேஸ் விலையேற்றமும் பெட்ரோல் டீசல் விலையேற்றத்தையும் அவங்களே சொல்றாங்க, ஆமா இது மாதிரி உயருது, எங்களாலே இது பண்ண முடியல, வருத்தத்திற்குரிய விஷயம் தாங்கிறத கடந்து மற்ற ஜிஎஸ்டி, பொதுத்துறை நிறுவனங்களின் இந்த விற்பனையாக எல்லாமே நாட்டினுடைய நலனுக்காக, நாட்டினுடைய உள்கட்டமைப்புக்காக அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை தான் அவங்க முன்வைக்கிறாங்க. அதையே நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? இல்ல, அவர்கள் முன்வைக்கிறார்கள். அது எங்க கிரவுண்ட்ல எங்க ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு? இப்போ ஜிஎஸ்டினால இந்திய பொருளாதாரம் என்ன வளர்ச்சி பெற்றிருக்கிறது? சிறு குறு தொழில்கள் என்ன வளர்ச்சி பெற்றிருக்கின்றன? மக்களுடைய உற்பத்தியோ அல்லது நுகர்வோ இன்றைக்கு உள்நாட்டு உற்பத்தியில் இவ்வளவு பெரிய அதலபதலத்தை இந்தியா சந்தித்துக் கொண்டிருக்கிறதே, இதற்கு என்ன காரணம்? இவர்களுடைய பொருளாதார ரீதியான மோசமான அணுகுமுறைகள் இல்லையா? அவர்கள் கொண்டு வந்த விஷயங்கள், இப்ப பணமதிப்பு நீக்கம் வந்தது, அதனால இந்த நாட்டுக்கு விளைந்த நன்மை என்பது என்ன? இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் எங்கே மேம்பட்டது? ஒவ்வொரு விஷயத்தையும் வேளாண் சட்டங்களை எடுத்துக்கொண்டால் நாம் இதை அரசியல் கட்சிகள் பேசவில்லை. விவசாயிகள், லட்சக்கணக்கான விவசாயிகள் டெல்லியினுடைய தெருக்களில் இரவு பகலாக நின்று இந்த சட்டம் என்பது எங்களை அழித்துவிடும், எங்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்துவிடும், விவசாயத்தின் மீதான எங்களுடைய பிடியை அழித்துவிடும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது ஆட்சியாளர்கள் தாங்கள் செய்கிற விஷயம் எல்லா குற்றங்களையும் நியாயப்படுத்தத்தான் செய்வார்கள். ஆனால் எதிர்க்கட்சிகள் அதை எதிர்ப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்பது இது எல்லாமே கார்ப்பரேட்டருடைய நலனுக்காக, மோடியுடைய நண்பர்களுடைய நலனுக்காக கொண்டு வரப்பட்டதே தவிர இது இந்த நாட்டு மக்களுடைய நலனுக்காகவோ அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கைக்காகவோ கொண்டு வரப்படவில்லை. போராட்டத்தை முன்னெடுக்கிற திமுகவை நோக்கியே கேட்கிறாங்களா? இன்னைக்கு பெட்ரோல் டீசல் விலையை பத்தி நீங்க காட்டமா சொல்றீங்க குறைக்கணும்னு. 2018 அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் பெட்ரோல் டீசல் ஜிஎஸ்டி வரம்புக்குள்ள கொண்டு வந்து பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதிமுக அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும்ங்கிறாரு. இன்னைக்கு இதே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டி வரம்புக்குள்ள சேர்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன்வைக்கிறீங்கல்ல. ஓ பன்னீர்செல்வமே உங்களை நோக்கி ஏன் முரண்பாடான ஒரு நிலை எடுக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. எதிர்க்கட்சியா இருக்கும் போது ஒண்ணு, பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க விடாம இன்னைக்கு நீங்க தடுக்கிறீங்க அப்படின்னு உங்களை கேட்கிறாங்க. தடுக்கல. இப்ப இதுல பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலையை ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வருவோன்ட்டு ஒன்றிய அரசு இந்த கூட்டத்துல ஏதாவது ப்ரொபோசல் வச்சதா? அத என்ன ப்ரொபோசல் அவங்க வச்சாங்க சொல்லுங்க. இப்போ இது எல்லாமே நம்ம வெளியே பேசுறோம். ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்துல இதெல்லாம் ஒன்றிய அரசினுடைய நிலைப்பாடா என்ன முன்வைக்கப்பட்டது? ஆனா எங்களுடைய நிதியமைச்சர் ஒன்றிய அரசுக்கு எழுதுற கடிதத்துல தெளிவா குறிப்பிடுறாரு, பெட்ரோல் மூலம் வரக்கூடிய வருமானத்துல 32 ரூபாயை பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு எடுத்துக்குது, மாநில அரசுக்கு வெறும் 1 ரூபாயை என்னவோ கொடுக்கறாங்க, இதை களையணும். ரெண்டாவது, ஒன்றிய அரசு போடக்கூடிய சேல்ஸ் டாக்ஸ் உள்ளிட்ட வரிகள், இந்த வரிகளை ரத்து பண்ணணும், இதை ரத்து பண்ணிட்டு நீங்க ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா நாங்க இன்னொன்னு, எங்களுக்கு ஜிஎஸ்டி மூலமாக ஏற்படக்கூடிய இழப்புகள், அந்த இழப்புகளை இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஏன் நிவர்த்தி செய்ய மாட்டேங்கிறீங்க? அப்படி நிவர்த்தி செய்யறதுக்கான ஒரு குறைந்தபட்சமான நடவடிக்கை கூட உங்களுக்கு கடந்த காலத்துல இருந்திருக்கா? அப்போ மாநில அரசினுடைய கையில் இருக்க வருமானத்தை நாங்க எடுத்துப்போம், ஆனா ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு தர வேண்டியதையும் கொடுக்க மாட்டோம். இதற்கு பேர் என்ன என்று நான் கேட்க விரும்புகிறேன். பகல் கொள்ளை, கூட்டுக்கொள்ளை, பச்சையான கொள்ளை இது. அப்படி பலசாரி கருத்தாளர்கள் இணைந்திருக்கிறாங்க. கடும் விமர்சனத்தை முன் வச்சிருக்கீங்க. எங்களுக்கு ஜிஎஸ்டி வரம்புக்குள்ள கொண்டு வரதுல பிரச்சனை இல்ல, ஆனா மாநிலங்களுக்கான உரிமைகளையும் அந்த பகிர்ந்தளிக்கக்கூடிய தொகையையும் நீங்கள் கொடுக்காமல் ஏகபோகமாக எல்லாவற்றையும் நீங்கள் கையில் வைத்துக் கொள்வதும், மாநிலங்களுக்கு நியாயமாக கொடுக்க வேண்டிய பங்கீட்டு தொகையை கூட கொடுக்க மாட்டேன் என்று சொல்வதும் பச்சையான கொள்ளை. சரி, தொடர்ந்து பேசலாம் திரு மனுஷ், தொடர்ந்து பேசலாம். இது ஒரு உரையாடலுக்கான ஒரு விஷயம் தான் இது. ரைட் திரு நித்யானந்தம். எதிர்க்கல இத. ரைட் திரு நித்யானந்தம், மத்திய அரசுக்கு எதிராக இன்னைக்கு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க, நாடு தழுவிய போராட்டம். மத்திய அரசு தனது கொள்கை முடிவில் உள்ள தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும், இல்லாவிடில் மு.க. ஸ்டாலின் திருத்துவார் அப்படின்னு முன்னாள் மத்திய அமைச்சர் திமுகவின் ஆர் ராசா பேசியிருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? நீண்ட நாட்கள் அமைதிக்கு பிறகு ராசா அவர்கள் வந்திருக்கின்றார்கள், மகிழ்ச்சிதான். ஏனென்றால் அவருடைய விமர்சனங்கள் ஒவ்வொன்றும்
திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராகத்தான் இருக்கும். அவர் வந்து சாதகமாக பேசுவதாக கருதி மக்கள் மத்தியிலே வெறுப்பணி தூண்டி வருகிறார். இல்ல கருத்தை மட்டும் பேசுவோம். திரு நித்யானந்தம் கருத்தை மட்டும் பேசுவோம். எப்ப பேசுறாரு பேசலங்கிறது உங்களுக்கு அனாவசியமான விஷயம். விவாதத்துல இருக்கணுமா இல்ல திரு மனுஷ் அவர் பேசிட்டோம். நான் சொல்றேன் திரு மனுஷ். திரு நித்யானந்தம் பேசுங்க கருத்தியல் ரீதியா சொல்லுங்க. முகமற்ற நபர்களுக்கு சரி திரு மனுஷ் கடுமையான வார்த்தைகள் வேண்டாம். திரு மனுஷ் இருங்க அவர் முடிச்சிடட்டும். நித்யானந்தம் பேசுங்க. திரு மனுஷ் இருங்க. திரு மனுஷ் நீங்களும் என்னுடைய விருந்தினர், அவர் என்னுடைய விருந்தினர். இருங்க அவருக்கான நேரம் அவர் முடிச்சிடட்டும். அவர் வைக்கக்கூடிய கருத்தியல் ரீதியான விமர்சனங்களுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. திரு மனுஷ் இருங்க. திரு மனுஷ் அவர் முடிச்சிடட்டும். திரு மனுஷ் நீங்க பேசும்போது இன்னொருத்தர் குறிப்பிட்டாலும் அது தவறுதான். இருங்க திரு மனுஷ். திரு நித்யானந்தம் நாம எல்லாம் மனிதர்கள் கருதிதான் இங்க பேச வர்றோம். மனுஷ புத்திரன் பேரத்துக்காக வரல. இல்ல திரு மனுஷ் இல்ல இந்த மாதிரி விமர்சனங்கள் எல்லாம் வைக்காதீங்க. திரு மனுஷ் நீங்க ஒரு பண்பட்ட விவாதகர். நீங்க பல நாட்களா ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை தான் முன்னெடுக்கிறீங்க, கலந்துக்கிறீங்க. இன்னைக்கு ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க தெரியல. கொஞ்சம் அமைதியா சரி. திரு மனுஷ் அவர் எங்க இருந்து ஆரம்பிக்கிறாரு? திரு மனுஷ் அவர் பேசட்டும். நீங்க பேசுற வரைக்கும் அவர் அமைதியா இருந்தார்ல, அவர் பேசட்டும். திரு மனுஷ். திரு நித்யானந்தம் நீங்க பேசுங்க. திரு நித்யானந்தம் பேசுங்க. நித்யானந்தம் நீங்க பேசுங்க. உத்தரவாதம் கொடுக்குறீங்களா? மனுஷபுத்திரன் உத்தரவாதம் கொடுக்குறாரா? கொஞ்சம் அமைதியா பேசுங்க நித்யானந்தம். நான் உத்தரவாதம் கொடுக்குறேன், நீங்க பேசுங்க. மாத்திரை இருந்தா கொடுங்க, சாப்பிட்டோம். சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்க கூடாது. அவர் பேசும்போது எவ்வளவு அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஏன் அந்த ஒரு சாதாரண மனுஷ பண்பாடு கூட தெரியல? இல்ல நீங்க விஷயத்துக்கு வாங்க திரு நித்யானந்தம். நீங்க விஷயத்துக்கு வாங்க திரு நித்யானந்தம். திரு நித்யானந்தம் விஷயத்துக்கு வாங்க. ஒரு பொதுக்கூட்டமே போடுங்க. சரி நீங்க வாங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க விவாத அரங்கத்துக்கு அவர் கூப்பிடாதீங்க. அவர் 1-to-1 வச்சுக்கோங்க. சரிங்க. அதெல்லாம் நான் முடிவு பண்ணிக்கிறோம். அது நான் முடிவு பண்ணிக்கிறேன். அது யாரும் தலையிட வேணாம். நான் முடிவு பண்ணிக்கிறேன். திரு நித்யானந்தம் பேசிட்டு இருக்கீங்க. எப்படிங்க மனுஷனாவா நீங்க? ஒரு பரம்போக்குத்தனமா நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஐயா திரு மனுஷ் என்ன மனுஷ் இது அனுமதிக்க முடியாது. மனுஷ் என்ன சொல்லாடல் இது? இது என்ன சொல்லாடல் இதெல்லாம்? அவர் என்ன விவாதம்? இல்ல திரு மனுஷ் எத்தனை ஆண்டுகள் பங்கேற்கிறீங்க, பல நல்ல விவாதங்களை முன்னெடுத்திருக்கிறீங்க. என்ன மனுஷ் இந்த சொல்லாடல், இந்த வார்த்தைகள் வந்து இத வந்து கண்டிப்பா அனுமதிக்க முடியாது. கண்டிப்பா அனுமதிக்க முடியாது. இல்ல இது அமைதியா இருங்க. திரு மனுஷ் இருங்க. திரு மனுஷ் நீங்க பொட்டாமதான் கண்டிக்காதீங்க. திரு மனுஷ் ரெண்டு பேரும் பொறுமைக்காரங்க. இல்லாட்டினா இன்னொரு விருந்தினர்கிட்ட போக வேண்டியது இருக்கும். இருங்க இருங்க. திரு மனுஷ் பேசிட்டீங்க. அவர் பேசட்டும். இருங்க. திரு நித்யானந்தம் பேசுங்க. நீங்க நிதி அமைச்சர் ஆயிட்டீங்களா? என்ன ஒண்ணும் புரியலையே. நிதி அமைச்சர் பிடிஆர் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். ஜிஎஸ்டி வரம்பிற்குள் பெட்ரோல் டீசலை கொடுக்க முடியாது, அது மாநில உரிமைகளை பறிக்கும் செயல் என்று மிக தெளிவாக சொல்லுகிறார். ஆக பிடிஆர் நிதியமைச்சரா இவர் நிதியமைச்சரா? இவர் சொல்றாரு என்னமோ இதை வந்து எடுத்துக்கல அப்படின்னு. நிர்மலா அது ஒரு அஜெண்டாவா வச்சாங்களா? அது ஒரு பொருளா பேசினாங்களான்னு கேட்கிறார். ஒரு நடுவண் அரசினுடைய நிதி அமைச்சர் தமிழகத்திற்கே வந்து ஜிஎஸ்டியில் பெட்ரோலையும் டீசலையும் கொண்டு வந்தால் நிச்சயமாக பெட்ரோல் விலை குறையும். அதை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். இன்றைக்கு கொண்டு வந்தால் நாளையே விலை குறையும். ஏறத்தாழ 25 to 30 ரூபாய் குறையும்ன்றான். 1 ரூபாய் கிடைக்குதுன்னு சொன்னாராம். 1 ரூபாய் எப்படிங்க கிடைக்கும்? 24 ரூபாய் அவங்களுடைய வரியே போடுறாங்க, மாநில வரியே போடுறாங்க. இப்ப ஜிஎஸ்டியில போனா பாதிக்கு பாதி மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கும் போது எப்படி 1 ரூபாய் ஆகும்? மக்களுக்கு 30 ரூபாய் குறையறத பத்தி அக்கறை இல்லை இவங்களுக்கு. இவங்க என்னன்னு வேணா பேசுவாங்க. ஏன் அவங்க தேர்தலில் வாக்குறுதி தமிழ்நாடு எதிர்ப்பு தெரிவிக்குதுன்னா அது சரி. ஆனா பாஜக ஆளும் மாநிலங்களான உத்தரப்பிரதேசமோ குஜராத்தோ பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வர ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? ஏனுங்க பாஜக ஆளுங்கிற மாநிலம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னா ஆதரிச்சு பேசினாங்க. நாம இங்க தவறு செய்துன்னே வச்சுக்கிட்டோம். ஒரு பேச்சு கேட்கிறேன். அந்த ஊபியிலையும் குஜராத்லயும் ஏன் கொண்டு வர மறுக்கிறாங்க? அப்ப அங்க மக்கள் நலன் முதல்ல வரலையா, முன்னாடி நிக்கலையா அப்படின்னு தமிழ் கொஞ்சம் இருங்க. அந்த மாநில முதலமைச்சர்கள் எல்லாம், பாஜக ஆளுகின்ற மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் மோடியை எதிர்த்து தவறாக மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்து அடுத்த பாராளுமன்ற தேர்தலுக்கு தயார் செய்கின்ற அளவில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடத்தல. இங்கதான் மோடி வெறுப்பு பிரச்சாரம்.
அதனால இங்க இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. 24க்கு பஞ்சாயத்து தேர்தல் இருக்கு, உள்ளாட்சி தேர்தல், அதுக்கு வேலையை பாருங்க. பாராளுமன்ற தேர்தலுக்கு இப்ப அவர் சொன்னாரு, மனுஷபுத்திரன் சொன்னார், சொல்லும் போதே எதிர்கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ஆட்சியை வீழ்த்துவதற்கு பரப்புரை செய்ய வேண்டும். 4 வருஷம் இப்போ 24 வரைக்கும், அது அவங்களோட நோக்கம். முழுக்க முழுக்க அரசியல். மோடியை பற்றி தவறான கருத்துக்கள் எடுத்து சொல்ல வேண்டும். இப்ப ஜிஎஸ்டி சொன்னாரு, பண மதிப்பிழப்பு என்னமோ சொன்னாரு, டிமானிட்டைசேஷனுக்கு எதை வேணா சொல்லட்டுங்க. அதுக்கு பிறகு நடந்த தேர்தலில் மோடி அதிக பெரும்பான்மையான இடங்களை பெற்று வெற்றி பெற்று இருக்கிறார் இல்லையா? ஜனநாயகங்கிறது அதுதானங்க, மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இல்லையா? இன்னைக்கு ஸ்டாலினை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், நாங்கள் முதல்வர் என்று சொல்லவில்லையா? ஏன் இந்த பண்பு கூட தெரிய மாட்டேங்குது? ஜனநாயகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் பிரதமர் என்றால் பிரதமர் தான். ஒரு சாதாரண நப்பாசை நடுவண் அரசு என்று சொன்னால் அவர்களுக்கு ஒன்றுமில்லை, ஒன்றிய அரசு என்று சொன்னால் சிறிது நக்கல் இருக்கிறது, அதுதான் மொழிபெயர்ப்பு என்று சொல்லிவிடலாம். இதே 10 ஆண்டுக்கு முன்னாடி மொழிபெயர்த்ததே இவங்க தான். மொழிபெயர்த்தவங்க அன்றைக்கு ஒன்றிய அரசுன்னு சொல்ல, இன்னைக்குதான் சொல்றாங்க. அதனால நான் அந்த வார்த்தை ஜாலங்களுக்கு எல்லாம் வரல. விரைவாசி நம்முடைய நாடு பொருளாதாரத்தில் தாழ்ந்திருக்கிறது என்ற கருத்தை எந்த சாதாரண அறிவு படைத்தவனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்னா இன்றைக்கு உலகம் முழுவதுமே புரட்டி போட்டு இருக்கிறது இந்த கொரோனா. எத்தனை குற்றவாளிகளை விடுதலை செய்யலாம் என்று இவர்கள் கணக்கிடும் பொழுது எத்தனை கொரோனா ஊசிகளை மனித சமுதாயத்திற்கு கொடுக்கலாம் என்று மோடி யோசித்துக் கொண்டிருக்கிறார். சிறை தண்டனை அனுபவித்தவர்களான விடுதலை, ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு. 2 வார்த்தைகளுக்கும் குற்றவாளிகள் விடுதலை என்பது வேற, சிறை தண்டனை அனுபவித்தவர்களை விடுதலை செய்வது என்பது வேற. தண்டனை விதித்தவர்கள் குற்றவாளிகள் தான், அதனால்தான் சிறை தண்டனையில் இருக்கிறாங்க. குற்றம் சுமத்தப்பட்டவர்கள், நிரூபிக்கப்பட்டவர்கள். புரியுதுங்களா? அதனால குற்றவாளிகள் தான் அவங்க. ஆனா கருணையின் பால், அவர்களுடைய நன்னடத்தையின் பால் விடுவதை பற்றி தான் முதலமைச்சர் சிந்திக்கிறார். ஆனா அதற்கும் மேலாக குற்றவாளிகளை எல்லாம் பற்றி அல்லாமல் கொரோனாவை பற்றி உலகத்திற்கு எப்படி மனித சமுதாயத்தை கொத்து கொத்தாக அழிக்கக்கூடிய மனித சமுதாயத்தை காப்பாற்றுவது எப்படி என்பது மோடியோட சிந்தனையா இருக்கிறது. அதுதான் இவர்களுக்கு கேவலமாகப்படுகிறது. எப்படி ஒரு மனிதனாக இருக்கிறார் நம்முடைய பிரதமர், அப்படி இருக்கக்கூடாதே. அதுதான் இவர்களுடைய வயிற்றறிச்சல். பிறகு நான் வரிசையிட்டு சொல்லுகிறேன், பெட்ரோல் டீசலை பற்றி மிக தெளிவா புரிஞ்சுக்கணும். மிக தெளிவாக இது ஜிஎஸ்டியில் வந்தால் இன்று நீங்கள் ஒப்படைத்தால் நாளை குறையும் என்று சொல்லிவிட்டார்கள். அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் 25 to 30 ரூபாய் பெட்ரோல் 1 லிட்டருக்கு குறையும் என்று சொன்னால் அதை கொடுப்பதற்கு உங்களுக்கு என்ன ஆகிறது? சரி, அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்கல்ல, இல்ல பிடிஆர் பழனிவேல்ராஜன் தெளிவா சொல்லிட்டாரு, பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டி வரம்புக்குள்ள கொண்டு வர்றதுல எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்ல, ஆனா செஸ் வரியை குறைக்கணும். பாஜக ஆட்சி பொறுப்பு ஏற்றபோது பெட்ரோல் வரி 10ஆகவும் டீசல் வரி 5 ரூபாயாகவும் இருந்தது. தற்போது பெட்ரோல் வரி 32ஆகவும் டீசல் வரி 31ஆகவும் உள்ளது. மாநிலங்களில் இருந்து எடுக்கப்பட்ட செஸ் வரியை ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்காமல் வைத்துள்ளது. இதுதான் அவர் சொல்லக்கூடிய பாயிண்ட். மாநிலங்களுக்கு உரிமை உள்ளது, மாநிலங்களுடைய கணக்கில் இருக்கும், பிரித்து கொடுக்கப்படும், அது வேற விஷயம். ஆனால் நிர்மலா வேற விஷயம் இல்ல சார், அது நடக்கலங்கிறதா இங்க முக்கியமான விஷயமா வருது. மாநிலத்துக்கு மதுபானத்திலையும் பெட்ரோல் டீசல்ல இருந்து மட்டும்தான் வருமானம் கிடைக்குதுங்கும் போது இவங்க எப்படி விட்டு கொடுக்க முடியும்? இவங்க எப்படி விட்டு கொடுக்க நினைப்பாங்க? அது ஊபி அரசா இருக்கட்டும், குஜராத் அரசா இருக்கட்டும், மாநில உரிமைகள் இங்க பறிக்கப்படுற மாதிரி தானே பார்க்க முடியும். கேளுங்க, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் 50,000 கோடி நிதி, 5 ஆண்டுகளுக்கு கடன், இவற்றை தமிழகம் கோரி இருக்கிறதா? சொல்லுங்க. மற்ற மாநிலங்கள் கோரி இருக்கிறது, தமிழகம் ஏன் கோரல? 6 லட்சம் ரூபாய் கடன் வச்சிருக்கீங்கல்ல, 6 லட்சம் கோடி ஏன் கோரல? 50 ஆண்டுகள் திருப்பி கொடுக்கலாங்க, வட்டி இல்லாதது. ஆக இவர்கள் நினைத்ததையெல்லாம் செய்வார்கள், அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அரசியல் என்று சொன்னால் அந்த காலம் எல்லாம் மலையேறிவிட்டது. ஜாதியை சொல்லி மதத்தை சொல்லி மக்களை பொய் சொல்லி ஏமாற்றி இவற்றை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆக பாசிச அரசு என்று சொன்னால் இங்க திராவிட முன்னேற்ற கழகம் தான் பாசிசத்தை நிறுவி இருக்கிறது. இன்றைக்கு கூட அச்சப்படுகிறார்கள் வெளியே வருவதற்கு கூட. திராவிட முன்னேற்ற கழகம் வந்ததிலிருந்து வரக்கூடிய வரும் முன்னரே எத்தனையோ பிரச்சனைகள், வந்ததற்கு பிறகு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று அன்றாடம் பத்திரிகைகள் மறைத்தும் மறைக்க முடியாத சில விஷயங்கள் வெளியே வந்து விடுகின்றன. அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு கிட்ட இருக்கிறது. ஒன்று வேண்டாங்க, ஆளுநர் அணிப்பாங்க, ஆளுநர் நியமனத்தை முதலமைச்சர் வரவேற்கிறாரு, ஆனால் எதிர்கட்சிகள் எல்லாம் அவற்றை எதிர்க்கின்றன. இது என்ன அரசியல் இதெல்லாம்? ஏங்க ஒரு கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு இருக்க கூடாதா? திமுக ஒரு நிலைப்பாடு எடுத்தா வரிசையா இருக்கணுமா? அப்ப அதனுடைய கூட்டணி கட்சி என்ன பண்ணணும்? கொஞ்சமாவது நாகரிகம் வேண்டாம்? இதுல என்ன நாகரிகம் இருக்கு? சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு அருணன், மக்கள் விரோத செயல்பாடுகள் அப்படின்னு காட்டமான விமர்சனங்களை எல்லாம் முன் வச்சு இன்னைக்கு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறீங்க.
அப்படி என்ன மக்கள் விரோத செயல்பாடுகள் இருக்கு? எல்லா மக்கள் நலனின் அடிப்படையில தான் இந்த அரசு செயல்படுது. மோடி மக்கள் நலனை மட்டுமே சிந்தித்து செயல்படுகிறார். இதுல விரோதத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல, இங்க ரெண்டு விஷயங்கள் விவாதத்துக்கு வந்துருச்சு. இந்த போராட்டம் ஒரு கட்சி இரண்டு கட்சி அல்ல, 19 கட்சிகள், காங்கிரஸ் உள்ளிட்ட இடதுசாரிகள் உள்ளிட்ட அவ்வளவு பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு. 20ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை 11 நாட்கள், 11 கோரிக்கைகள். அவற்றின் அடிப்படையில் தான் அகில இந்திய அளவில் சமீபத்தில் இப்படி ஒரு பெரும் போராட்டம் இத்தனை கட்சிகள் சேர்ந்து நடத்தியது இல்லை. மிக வெற்றிகரமாக அந்தந்த மாநில கொரோனா நிலைமைக்கு ஏற்ப, அந்த வழிகாட்டுதலுக்கு ஏற்ப ஆங்காங்கே அந்தந்த வடிவத்திலே நடந்து கொண்டிருக்கு. ஆக எதிர்க்கட்சிகள் ஒன்றுபட்டு இந்த அநியாய மோடி அரசை எதிர்த்து களம் கண்டிருப்பது வலதுசாரி நண்பர்களுக்கு எரிச்சலை ஊட்டத்தான் செய்யும். ஆகவே அவங்க பொங்குறாங்க. அது பொங்கட்டும். அவங்க பாருங்க, இப்ப இந்த 11 விஷயத்துல 2 விஷயம் இந்த விவாதத்துல வந்துட்டதுனால நான் அதுக்கு சில மறுப்புகள் சொல்ல வேண்டியிருக்கு. மிக தெளிவா இருக்குங்க. என் கையில ஒரு ஆதாரம் இருக்கு. ஃபைனான்சியல் எக்ஸ்பிரஸ் என்கிற ஒரு மிக முக்கியமான ஆங்கில ஏடு. அதுல 3/8/2021 இந்த செய்தி வந்திருக்கு. அவுட் ஆஃப் rupees 32.9 per liter taxes collected from petrol, the center shares only 60 paise with the states. அவர் வாட்டு கேட்கிறார் நண்பர் நித்யானந்த், அது என்னங்க ஐயா, அவர் கூட 1 ரூபான்னு சொல்லிவிட்டாரு நம்முடைய மனுஷ். அது எப்படியா 1 ரூபா தான் பிரிச்சு கொடுப்பானா? பாருங்க, நான் குறிச்சு வச்சுட்டு பேசுறேன். வேணும்னு சந்தேகம் இருந்தால் ஃபைனான்சியல் எக்ஸ்பிரஸ் நான் சொன்ன 3/8/21 எடுத்து பாருங்க, கூகுளில் போனால் கிடைக்குது, தட்டினா வருது. அப்ப பெட்ரோலுக்கு லிட்டருக்கு மத்திய அரசு விதிக்கிற வரி 32 ரூபா 90 பைசாங்க ஐயா. அதுல மாநிலங்களுக்கு பிரித்து தருவது வெறும் 60 பைசா தான். நமக்கு முதல்ல பார்த்தா கொஞ்சம் திகைப்பா இருக்கும். என்ன அது எப்படி 32 கிட்டத்தட்ட 33 ரூபாய வசூல் பண்ணிவிட்டு வெறும் 60 பைசா இப்படி பிரிச்சு கொடுக்குறாங்க. ஆமா, அதுலதான் அந்த சூட்டம் இருக்கு, அந்த தந்திரம். இந்த 32 ரூபா 90 பைசா எப்படி ஒட்டுமொத்தமான வரி எப்படின்னா வசூல் ஆகுதுன்னா, அடிப்படையான கலால் வரி வெறும் 1 ரூபா 40 பைசா தான். மிச்சது எல்லாம் செஸ் அல்லது சர்சார்ஜ். உதாரணமா அந்த வாரத்தை நான் சொல்றேன். சாலை அந்த உள்கட்டமைப்புக்கான செஸ் 18 ரூபா. எப்படி எது இந்த 32 ரூபா 90 பைசாவில். அப்புறம் விவசாயத்தை வளர்க்க போறாங்களாம், அதுக்கு ஒரு செஸ், அது 2 ரூபா 50 பைசா. அப்புறம் ஸ்பெஷல் அடிஷனல் எக்ஸைஸ் டியூட்டி, அதான் சர்சார்ஜ், அது 11 ரூபா. அப்ப இது என்ன ஆகி போச்சு? இந்த 1 ரூபா 40 பைசா தவிர மிச்சது எல்லாமே மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படாத வரிகள். ஏன்னா செஸ்ஸுக்குன்னு பேரு. மொத்தத்துல 1 ரூபா 40 பைசா தான் அடிப்படையான கலால் வரி. அதுல ஒரு 42% 43% அது வெறும் 60 பைசா தான். அப்ப இந்த கணக்கு எதிர்கட்சிகள் சொல்லுவதல்ல, யதார்த்தம், உண்மை. ஃபைனான்சியல் எக்ஸ்பிரஸ் சொல்லுது. அப்ப எப்படி கொள்ளையடிக்கிறாங்க நம்ம மக்களிடம் இருந்து. 1 லிட்டர் பெட்ரோலுக்கு கிட்டத்தட்ட 33 ரூபா வசூல் பண்ணி அவ்வளவையும் ஒன்றிய அரசு எடுத்துக்கொள்ளுது. மாநிலங்களுக்கு வெறும் 60 பைசா தான் பிரிச்சு தருது. அப்படி என்றால் இதை கொண்டு போய் இப்ப நம்முடைய நிதியமைச்சர் தெளிவா சொல்றாரு, எல்லா மாநிலங்களுக்கும் அவங்க சொந்தமா வரி போடுறதுன்னா அது ஒண்ணு பெட்ரோல் டீசல், அடுத்து மதுபானம். இந்த 2 தான், வேற எதுலயும் வரி போட முடியாது. மற்றபடி ஜிஎஸ்டில இருந்து நமக்கு வர வேண்டிய பங்குக்காக போய் அங்க போய் நிக்கணும். ஒன்றிய நிக்கட்டும், அதுதான் பாயிண்ட். அப்ப இதுலயும் ஜிஎஸ்டியை கொண்டு வந்தா என்ன ஆகும்? ஒட்டுமொத்தமாக மாநில அரசு எங்க வரி வருவாய் இல்லாம மாநில அரசுனா எப்படி இயங்க முடியும்? மாநில அரசுகளை ஒழித்து கட்டுவதுதான் அவங்களுடைய கோட்பாடு. நான் வெறும் வாக்கியமா சொல்லல, என் கையில ஆதாரம் இருக்கு. RSS உடைய கோட்பாடே அதுதான். இந்த அரசியல் சாசனம் உருவான போதே மாநில அரசுகள், மாநில சட்டமன்றம், மாநில தேர்தல் என்பதையே RSS எடுத்து தீர்மானம் போட்டிருக்கு. RSS ரிசால்வ்ஸ் என்கிற புத்தகத்துல இருக்கு. குருஜி கோல்வால்கர் தெளிவா ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு, பஞ்சாப் தாட்ஸ்ல இருக்குது. யூனிட்டரி ஸ்டேட், வி நீட் யூனிட்டரி ஸ்டேட், அந்த கட்டுரையுடைய தலைப்பு பாருங்க. அது உடனடியா நேரடியா செய்ய முடியாது. ஆகவே பெயரளவுக்கு தான் மாநில அரசுகள் இருக்கணும்.
வரி வருவாய் பூரா ஒன்றிய அரசு நாங்க பார்த்து தர்றதுதான். இதுதான் உள்ள நிலைமை. இதையெல்லாம் கடந்து மோடிக்கு எதிராக ஒருங்கிணைய வேண்டும், அதுதான் எதிர்க்கட்சிகளுடைய நோக்கமா இருக்கு. அதற்காக தான் இது போன்ற ஒரு போராட்ட களம், உங்களுடைய ஒன்று கூடுதல், உங்களுடைய ஒற்றுமையை காட்டுவதற்காக தான் இந்த மாதிரி போராட்ட களமே ஒழிய மக்கள் நலன் இங்க காரணமாவே இல்ல அப்படின்னு சொல்றாங்களே, அதுதான் காரணமா? இல்லங்க, நான் அதுக்குதான் வர்றேன். எங்க மக்கள் நலன் தானங்க இது. இப்ப பாருங்க, மாண்புமிகு நிதியமைச்சர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. இப்படி நீங்க வரியை இப்படி போட்டு எங்களுக்கு வராம செஸ் சர்சார்ஜ்னு போடுறீங்க, ஆகவே செஸ் இருக்காது, சர்சார்ஜ் இருக்காது என்று முதல்ல உத்தரவாதம் கொடுங்க, பிறகு ஜிஎஸ்டி அமுலாக்கத்தை பத்தி பேசலாம் என்று தெளிவா சொல்றாரு. 2018 அதே திமுக தான் ஜிஎஸ்டி கீழே கொண்டு வரணும்னு சொல்றாங்கல்ல. 3 வருஷத்துல நிலைப்பாடு ஏன் மாறுது? அப்ப மாநிலத்துக்கு என்ன வரி வருவாய் வரியும்னு திமுகவுக்கு தெரிஞ்சிருக்காதா? 3 வருஷத்துல ஏன் இப்படியான ஒரு நிலைப்பாடு மாற்றம்? அப்ப இது அரசியல் தானே? அரசியல்னால எடுக்கக்கூடிய முரண்பாடான ஒரு நிலை தானே? நியாயமான கேள்வி. இதுக்கும் மாண்புமிகு நிதி அமைச்சர் பதில் சொல்றார். உண்மைதான், நாங்க 2017-18 அப்படிப்பட்ட நிலைப்பாடு தான் ஜிஎஸ்டிக்குள்ள வரணும்னு நினைச்சோம். ஆனா அதுக்கு அடுத்த 3-4 ஆண்டுகள் தான் இந்த கூத்து நடந்திருக்கு. இப்ப என்ன ஒரு சிக்கல் என்றால், இப்ப மாநிலம் போட முடியாது, வரி வாட்டே போட முடியாது, எல்லாமே ஜிஎஸ்டி கொடுத்துடுறோம். நீங்க ஜிஎஸ்டியோட இந்த செஸ் சர்சார்ஜ் போட்டீங்கன்னா என்ன ஆகும்? செஸ் சர்சார்ஜ் பூரா நீங்க எடுத்துக்குவீங்க, ஜிஎஸ்டியில இருந்து மட்டும்தான் வரும். அது எந்த அளவு கிடைக்கும்? அப்ப வரி வருவாய் என்பது மாநிலத்துக்கு மிகவும் குறைஞ்சு போயிடும். இந்த அபாயம் இருக்கு. அதே நேரத்துல பெட்ரோல் டீசல் விலையும் குறையாது. இதாங்க உள்ள நிலைமை. ஆகவே மேம்போக்கா பேசி பயனில்லை. இந்த 3 ஆண்டு நிலைமை மாறி இருக்கு, ஆகவே எங்களுடைய நிலைப்பாடு மாறி இருக்கு, தெளிவா சொல்லியிருக்காரு. ஓகே, முழுமையா தயவு செய்து படித்து விட்டு வரணும். இங்க யாராவது வேணும்னே ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து அது மக்கள்கிட்ட எடுபடுமாங்க? நண்பர் நித்யானந்தா அவர் வாட்டு சொல்றாரு, உங்களுக்கு மோடி வெறுப்பு பிரச்சாரத்தை கிளம்பிட்டீங்க, உங்களுக்கு மோடினா பிடிக்காது, எதை செஞ்சாலும் பிடிக்காது. நான் அன்போடு அந்த நண்பருக்கு கேட்டுக்கொள்வேன், ஸ்டாலின் அரசு இவ்வளவு சிக்கல்கள்லையும் வந்த உடனே 3 ரூபா குறைச்சி லிட்டருக்கு பெட்ரோலுக்கு. எங்க மோடியை இந்த செஸ்ஸை காலி பண்ண சொல்லுங்க, அதை கொஞ்சமாவது குறைக்க சொல்லுங்க. பேசிக் எக்ஸைஸ் டியூட்டி ஒன்றும் குறைக்க முடியாது, வெறும் 1 ரூபா 40 பைசா தான். இவ்வளவு செஸ் சர்சார்ஜ் போட்டிருக்கீங்கல்ல, அதுக்கு அந்த 33 ரூபாயில அதுவே 32 ரூபா இருக்கு, அதுல ஒரு 10 ரூபா குறைக்க சொல்லுங்க. நாங்க எழுப்போமா? எழுப்போமா? இந்த 19 கட்சிகளும் அதை ஆதரிச்சு அறிக்கை விடும். நான் சவால் விடுறேன், எல்லாத்தையும் எடுக்கணும்னு எப்படி சொல்ல முடியும்? ரொம்ப தவறான அவதூறு அது. சரி, தொடர்ந்து பேசலாம். நீங்க மக்களுக்கு நல்லது செய்யுங்க, நாங்க ஆதரிக்க தயார். சரி, நண்பர் தமிழ் அவங்க ரொம்ப பேசிட்டாங்க. ஒரே ஒரு பாயிண்ட், இந்த தடுப்பூசி பற்றி நித்யானந்தர் ரொம்ப பெருமையா சொன்னார். ஏங்க இது என்னங்க, இது ஒரு எவ்வளவு உண்மையிலே அவர் நாகரிகம் இதை பத்தி எல்லாம் பேசினாரு. பிரதம மந்திரி பேசினாருங்க, என்னுடைய பிறந்த நாள்ல 2.5 கோடி ரூபாய் தடுப்பூசி போட்டிருக்கோம். அப்படி தடுப்பூசி போட்டதுனால ஒரு அரசியல் கட்சிக்கு தடுப்பூசி இருங்க. இது எவ்வளவு ஒரு மிக மோசமான ஒரு நாட்டு பிரதமரிடம் நான் இப்படி எல்லாம் இதுவா இருக்கல. பாயிண்ட், அது என்ன உங்க பிறந்த நாள்ல மட்டும் 2.5 கோடி? ஏன் மற்ற நாள் என்ன பாவம் பண்ணிச்சு? அதனாலதானே எல்லாரும் பதிவு போறாங்க, ஐயா தினசரி நம்முடைய மோடிஜி பிறந்த நாள் கொண்டாடணும், அப்பதான் தினசரி 2.5 கோடி போடுவீங்க. நீங்க தயவு செய்து மோடிஜிய தினசரி பிறந்த நாள் கொண்டாட சொல்லுங்க. அதற்கு முன்பெல்லாம் தடுப்பூசி போடாம வச்சிருந்து பிறந்த நாள் அன்னைக்கு போடுறாரு. இது எவ்வளவு மலிவான விளம்பரம். சரி, பிரதம மந்திரி சொல்லுவது இந்த லட்சணத்துல நீங்க கொரோனாவை எதிர்கொண்டு தொடர்ந்து பேசலாம். பேராசிரியர் திரு சத்யநாராயணன், கொரோனாவை நாங்கள் பிரமாதமாக எதிர்கொண்டோம். தமிழக போராட்டமும் இந்திய அளவிலான போராட்டமும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? அனைவருக்கும் வணக்கம். ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த போவதில்லை. திரு மனுஷ் அவர்கள் இன்னும் இந்த 1970s டிஎம்கே இருக்கிற மாதிரி நினைச்சுட்டு இருக்காரு. அந்த காலத்துல 4-5 பேப்பர்ல வர நியூஸை வச்சு ஆட்சிகளே கவிழ்ந்திருக்கிறது. இன்று நமது கைகளில் நமது செய்திகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. போன வருஷம் வரைக்கும் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி டிஎம்கேவோட வாக்குறுதி ஜிஎஸ்டிக்குள்ள பெட்ரோல் டீசல் விலையை கொண்டு வருவோம் அப்படின்ட்டு. அது இப்போ அவர் ஒரு 3 வருஷம் அல்வாவை டப்புன்னு எடுத்து கொடுத்தாரு திரு அருணன் அவர்கள். அது என்ன 3 வருஷம்? போன எலெக்ஷன் முடிஞ்சது இந்த மே மாசம். அருணன் சார், மறந்துடாதீங்க, உங்கள் தேர்தல் வாக்குறுதியில, திமுகவின் தேர்தல் வாக்குறுதியில ஜிஎஸ்டிக்குள் கொண்டு வருவோம், டீசலுக்கு 4 ரூபாய் குறைப்போம்,
பெட்ரோலுக்கு 5 ரூபாய் குறைப்போம். எப்படி இப்படி உங்களால மனசாட்சியோ இல்லாம பேச முடியுது எனக்கு ஒன்றும் புரியலையே. ஜிஎஸ்டியை கொண்டு வந்ததே யூபிஏ சர்க்கார் தான். நீங்க எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துருவீங்க. இப்போ உங்களுக்கு யூபிஏ சர்க்கார் கொண்டு வந்த மாடல் வேற, அது நீங்க கொண்டு வந்த மாடல் வேற, அமல்படுத்தினது நீங்க தான். என்ன பிரமாதம். மாடல் வந்து அவங்கள சௌரியத்துக்கு இருக்கும். ஏன்னா இதுதான் பேசிக்கா இப்படிதான் வர வேண்டியதாக இருந்தது. இவர்களும் இருந்திருந்தால் இப்படிதான் எடுத்துக்கொண்டு வந்திருப்பார்கள். இப்போ 7 வருஷத்துல 1.57 crores தமிழ்நாடுக்கு வந்திருக்கு. இப்போ அந்த 1 லட்சம் கோடி ரோடு கொடுத்தாங்களே, எப்படி கொடுத்தாங்க? எப்படி 1 ரூபான்னு 60 பைசான்னு ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி இவர் வந்து எப்படி இப்படி ஒரு பச்சை பொய்யை சொல்கிறார்? அது பொய் எல்லாம் இல்ல இல்ல இல்ல, அது பொய் கிடையாது திரு சத்யநாராயணன், அது பொய் கிடையாது. 32 ரூபாய் 90 காசுல 60 பைசா வர்றது உண்மையான ஒரு டேட்டா தான். வெயிட் பண்ணுங்க, எப்படி நீங்க சரி சரி நான் பேசுறேன் திரு அருண், நான் சொல்றேன். நீங்க பேசும்போது நான் பேசலாம். உரிமை இல்ல, யோகியதை கிடையாது. சரி சரி திரு அருணன் நான் சொல்றேன் இருங்க, அவருக்கான நேரம். ஆதாரம் கொடுங்க, நான் பொய்ன்னு சொன்னா ஆதாரம் கொடுங்க நண்பரே. என்ன ஆதாரம் சார்? 1 லட்சம் கோடி ரோடு கொடுத்தது எப்படி கொடுத்தாங்க? எங்க அது 1 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்காக ரோடு கொடுத்தது இதுல வந்த பணம் தான். ஒரு 40% திருப்பி ஸ்டேட்டுக்கு தான் வந்து கொடுக்குறாங்க. அது எப்படி 60 பைசா அவ்வளவுதான் வருகிறதுன்னு சொல்கிறது? அது எனக்கு அப்படியே ஷாக்கிங் ஆயிடுச்சு. இவர் பாட்டு அடிக்கிட்டே போறாரு. அந்த பேச்சிலேயே அந்த வண்ணம் திரு அருணன் அவர் பேசிரட்டும், உங்க சுற்றுல சொல்லுங்க, அவருக்கான நேரம். நான் பேசி விடுகிறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. வேக்சினேஷன் என்ன சொன்னாங்க? சத்தியமாக முடியாது, இவர் தமாஷ் பண்றாரு. இப்ப 80 கோடி பேருக்கு இன்ஜெக்ஷன் வேக்சினேஷன் ஒரு டோஸ் போட்டாச்சு. டிசம்பருக்குள்ள 130 கோடி பேருக்கும் இன்ஜெக்ஷன் போடுவோம்னு சொன்னது சாத்தியமாக போகிறது. அதாவது ஒரு முறையும் இந்த எதிர்க்கட்சிகள் எல்லாம் மோடியை பார்த்தும் பாஜகவை பார்த்தும் வன்மம் இது நடக்காது என்று சொல்லி மீண்டும் தங்களது மூஞ்சுகளில் அவர் கரிகை தான் பூசிக்கொள்கிறார்கள். ஆனாலும் மீண்டும் மீண்டும் அரசியலுக்காக வேறு வழி இல்லாமல் எதையாவது சொல்ல வேண்டுமே என்று சொல்லி திருப்பி அந்த அக்ரிகல்ச்சரல் பில்லு, திருப்பி என்ஆர்சி, இதாவது தமிழகமும் கேரளாவும் மட்டும்தான் இந்தியா என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சார், அதுக்கு மேல 27 ஸ்டேட் இருக்குங்க. தயவுசெய்து அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் 2 ஸ்டேட் வந்து எதிர்ப்பதனால் மோடி வந்து தோத்து போவதில்லை, தோத்து போகவும் போவதில்லை. நீங்கள் இங்கு வேணால் நீங்கள் உங்களது இதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம், உங்களது பிரச்சாரத்தை பரப்பி கொண்டிருக்கிறோம். என்னது 38 எம்பிகள் அவ்வளவுதான். ஆனால் அங்கு யூபிஐ போய் பாருங்க, 80 எம்பிக்கு 75 எம்பி. யார் யூபிஐ கைப்பற்றாரோ அவர்தான் ஆட்சி அமைப்பார்கள். நீங்கள் இங்கு என்ன பொய் பிரச்சாரம் வேணாலும் செய்து கொள்ளுங்கள். இது என்ன வாதம் திரு சத்யநாராயணன்? இது என்ன வாதம்? 80 பேர் அங்க இருக்கிறாங்க, அங்க போதும், இங்க யாரு வேணாம். அப்ப அப்படின்னா தமிழ்நாட்டை மதிக்க வேணான்றீங்களா? கேரளாவை புறக்கணிக்கலாங்கிறீங்களா? தமிழ்நாட்டு மக்கள் உணர்வுகளை புறக்கணிக்கலாங்கிறீங்களா? இது என்ன வாதம் இது? நான் அதை நீங்க திருத்தி பேசாதீங்க தம்பி. இல்ல இல்ல இல்ல, நீங்க உங்க பேச்சுக்கு அர்த்தம் என்னன்னு நான் கேக்குறேன். யூபில 80 சீட் இருக்கு, அங்க இருந்து அதிகாரத்தை கைப்பற்றிக்கிறோம்னா அப்ப இங்க இருக்கிற மக்கள் யாரு? இங்க இருக்கிற மக்களின் உணர்வுகள் என்ன பொருள்? நீங்க உங்க சௌரியத்துக்கு நீங்க உங்களோட சௌரியத்துக்குலாம் சொல்ல சத்யநாராயணன், என்னுடைய கேள்வியை கேட்கிறேன். நீங்க சொன்ன கருத்து நியாயமா? நீங்க தமிழ்நாட்டுல தான் இருக்கிறீங்க, இங்கதான் ஓட்டு போடுறீங்க, உங்களுக்கும் சேர்த்தா நான் பேசுறேன். எனக்கு தெரியும் என்னோட பிரதமர் நல்லது பண்றாரு, எனக்கு தெரியுதுங்க, எனக்கு நல்லா தெரியும் எனக்கு பிரதமர் நல்லது பண்றாருன்னு. அது சொல்லுங்க, அது சொல்லுங்க. 80 சீட் இருக்கு, அங்கே கிடைச்சிரும், நீங்க வேண்டாம், இங்க இருக்கிறவங்க மட்டும் இந்தியா கிடையாது அப்படின்னு பேசுறது தவறு. அது தவறுதான், நீங்க பேசினா தவறு. அதை தாண்டி நான் அதை வாபஸ் வாங்க மாட்டேன். நீங்க வாபஸ் வாங்கினால அது தவறுதான் சார். நீங்க வாபஸ் வாங்கணும்னு அவசியம் இல்ல, மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க. அது மக்கள் முடிவு பண்ணட்டும் சார், நீங்க நானும் முடிவு பண்ண வேணாம். சோ நீங்க வந்து உங்கள் பிரச்சாரத்தில் ஒரு துளி உண்மை இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து எல்லாவற்றையும் மோடி எடுத்து வந்த மசோதா என்ற ஒரே காரணத்திற்காக நீங்கள் அதை எதிர்த்து அதை பத்தி மாற்று கருத்து சொல்லி நீங்கள் இங்கு வேணால் உங்களுடைய, நான் சொல்ல வந்தது இதுதான், இங்கு வேணால் உங்களுடைய அரசியல் எடுபடும். நான் அந்த பொருள் சொல்ல வந்தேன், நீங்கள் அதை மாத்தி பேசுகிறீர்கள். நான் மாத்தி பேசல, நீங்க சொன்னதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு நான் கேக்குறேன். நீங்க திருப்பி கூட அதை பாத்துக்கங்க ரெக்கார்டிங்ல. சரி, அதாவது ஒரு 38 எம்பிகள் வந்து இந்தியாவை ஆள நினைப்பது நடக்க சாத்தியமில்லாத ஒன்று. 35 பேருக்கு உரிமையும் இருக்கு, அதையும் நான் பதிவு பண்ண விரும்புறேன். சரி, தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து பேசலாம். இடைவேளைக்கான நேரம். இடைவேளை வரேன் திரு மனுஷ், நான் வரேன். இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும்.
காலத்தின் குரல் தொடர்கிறது. திரு மனுஷ், இப்போ உங்களுடைய போராட்டத்துக்கு மத்திய அரசு எந்த அளவுக்கு செவிசாய்க்கும்? 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இருக்கிறீங்க, அதற்கான நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்புறீங்களா? நிச்சயமாக மத்திய அரசு செவிசாய்க்கிறதோ இல்லையோ, இதற்கான பலன் என்பது மிக தெளிவாக இருக்கும். நான் 2 சிறு விஷயங்களை குறிப்பிட்டுவிட்டு இதற்கு பதிலளிக்கிறேன். அதாவது எங்களுக்கு 80% உத்தரப்பிரதேசம் வாக்களித்தால் போதும், இந்த 80 சீட்டு எங்களுக்கு உத்தரப்பிரதேசத்துல கிடைச்சா போதும், தமிழ்நாட்டோட 39 சீட்டு எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா 80 சீட்டை வச்சுட்டு ஒட்டுமொத்த இந்தியாவே ஆளலாமா? 524 கான்ஸ்டிடுன்சியை கொண்ட இந்தியாவில் 80 சீட்டை வச்சு நாங்க இந்தியாவை ஆள்வோம் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்பது என்ன? அப்படி என்றால் தமிழ்நாடு உங்களுக்கு வாக்களிக்காது என்பதற்காகத்தான் தமிழ்நாட்டை தொடர்ந்து பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பழிவாங்கி கொண்டிருக்கிறீர்களா? தமிழ்நாட்டிற்கான ஒதுக்கீடுகளை தொடர்ந்து மறுத்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய நோக்கம் என்பது என்ன? இது ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி. இன்னொன்று, உத்தரப்பிரதேசம் வாக்களித்து விட்டால் அதிகாரத்திற்கு வந்து விடுவோம் என்பது அரசியல் தெரியாதவர்களுடைய, அரசியல் வரலாறு தெரியாதவர்களுடைய ஒரு கூற்று. 1997 2014 ஆண்டு வரைக்கும் தமிழகத்தினுடைய, முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவுடன் தான், அது காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சியாக இருந்தாலும் சரி, வாஜ்பாய் தலைமையிலான ஆட்சியாக இருந்தாலும் சரி, மத்தியில் இருந்திருக்கிறது. எங்கே உத்தரப்பிரதேசத்தை வைத்துக் கொண்டவர்கள் ஆட்சி செய்தார்கள்? கடந்த 4 நூற்றாண்டு காலமாக தமிழகத்தினுடைய எம்பிக்கள் இல்லாமல், தமிழகத்தினுடைய ஆதரவு இல்லாமல் மத்தியில் இவர்களால் ஒரு ஆட்சியை அமைக்க முடிந்ததா? அது எந்த கட்சியை வேண்டுமானாலும் இருக்கட்டும், வாஜ்பாயா இருக்கட்டும், வேற யார் வேண்டுமானாலும் இருக்கட்டும். எங்கிருந்து உங்களுக்கு இந்த அகங்காரம் வருகிறது? ஒன்று, வரலாற்று ரீதியான பார்வை இருக்க வேண்டும். கடந்த காலத்தில் அரசியல் என்ன நடந்திருக்கிறது என்பதாவது தெரிய வேண்டும். இது ஒரு புறம். அரசியல் கணக்குகளை தாண்டி வந்துருவோம். சரி, இல்ல இது முக்கியம். சரி, அதான் பதிவு பண்ணிட்டீங்க. இதை சொல்கிறார், அவருக்கு இதெல்லாம் அவர் தெரிந்து கொள்ள வேண்டாமா? இன்னொரு விஷயம், இந்த இது பத்தி அருணன் ரொம்ப நல்லா இதை சொன்னாரு. அதாவது என்ன இந்த பெட்ரோல் விலை உயர்வு நடந்ததுங்கிறப்ப திரும்ப திரும்ப ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. திமுக அன்னைக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தது, இன்னைக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தது அப்படின்னு. 2014 அன்னைக்கு இருந்த நிதிக்குழுவோட பரிந்துரையின்படி என்ன, 2 வரிகள் இருக்கு. ஒன்னு கலால், இன்னொன்னு செஸ். இந்த கலால் வரிங்கிறது 90% அன்னைக்கு இருந்தது. அந்த 90% இந்த கலால் வரியில மாநில அரசிற்கு நீங்கள் அதை பிரித்து கொடுக்க வேண்டும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு கலால் வரியை வெறும் 4% ஆக்கிட்டாங்க, செஸ் 96% ஆக்கிட்டாங்க. செஸ் மாநிலத்துக்கு திருப்பி கொடுக்க தேவையில்லை, இது பிரிச்சு கொடுக்க தேவையில்லாத ஒண்ணு. அது ஏன்னா அப்போ இந்த 3 வருஷத்துல வரி விதிப்பு விகிதத்துல மிக மோசமான மாற்றங்களை செய்து தமிழக அரசிற்கு எந்த நிதி பங்கீடும் வராமல் செய்துவிட்டு இப்போது நாங்க ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வந்துருவோம்னா, இந்த வரி விதிப்பு முறையினுடைய தவறுகள் திருத்தப்பட்டு மாநில அரசினுடைய பங்களிப்புகள் பாதுகாக்கப்படாவிட்டால் அது ஒருதலைப்பட்சமான ஒரு சீர்திருத்தமாக இருக்காதா? சரி, என்ன நியாயத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டில இருந்து பிறந்த ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு காசு கொடுக்க வேண்டியதில்லை, 1000 ஏதோ கோடி கொடுத்தோம் அது கொடுத்தோன்றாரு. தமிழ்நாடு ஒன்றிய அரசுக்கு எவ்வளவு கொடுத்திருக்குதுன்னு அவருக்கு தெரியுமா? எத்தனை லட்சம் கோடி தமிழ்நாட்டிலிருந்து வரியாக, ஜிஎஸ்டி ஆகவும் பிற வரிகளாகவும் ஒன்றிய அரசுக்கு போயிருக்குன்னு. தமிழ்நாட்டிற்கு அவர்கள் என்ன பிச்சை போடுகிறார்களா? எங்களுக்கு வர வேண்டிய நியாயமான வரி வருவாய் பாதிக்கப்பட்டிருக்கிறது, இருக்கிற வரி வருவாயையும் எடுத்துக்கொள்ள முயற்சிக்கிறார்கள் என்று சொன்னால், நாங்க அவ்வளவு கொடுத்தா எவ்வளவு கொடுத்தா மோடி அவருடைய பாக்கெட்ல இருந்து கொடுத்தாரா? சரி, புரியல. இதே நிறைவேற்ற எடுத்துக்கிறேன் சார். ஒரு நிமிஷம் சார், ஒன்றிய அரசுக்கு எங்க இருந்து சார் காசு வருது? இல்ல, மாநிலங்கள் தான் வரி கட்டுறாங்க, வரி கொடுக்கறாங்க. சரி, ஆனா என்ன பிரச்சனைனா, அதை திருப்பி ஒரு பகுதி கொடுத்தோம்னா நாங்க இவ்வளவு கொடுத்துட்டோம், மேற்கொண்டு பேரசப்படுறோம் அப்படின்னு மாதிரி கேட்டா, எவ்வளவு இந்த ஆர்குமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்சமான மாநில உணர்வும் இல்ல, இந்த குறைந்தபட்சமான பொருளாதார பார்வையும் இல்ல, எதுவுமே இல்லாம மோடி என்ன செஞ்சாலும் அதை பாத்தீங்கன்னா பாராட்டணும். இவங்க சொல்றாங்க மோடி என்ன செஞ்சாலும் எதுக்குறோம்ட்டு. உங்களுக்கு குறைந்தபட்சமான ஒரு நியாய உணர்வு இருந்தா கூட, இன்னைக்கு நாங்க மோடியை எதிர்க்கிறோம்னா மோடி மேல வெறுப்புன்னா, நான் சொல்றேன் சார், நன்றி. இவ்வளவு பெரிய மக்கள் விரோத ஆட்சியாளரை வெறுக்காம முடியும்? நன்றி. வழி கிடையாது. இப்ப இந்த சட்ட ரீதியான விஷயங்கள், இந்த மசோதாக்கள், சட்ட திருத்தங்கள், இதை கடந்து மாநில உரிமை, மாநிலத்துக்கு உண்டான அந்த வரி பணத்தை கூட, ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை கூட 12,000 கோடி இருக்கு, அதை ஏன் கொடுக்க முடியல? எல்லா வருவாயும் மத்திய அரசை எடுத்துக்கிட்டா மாநிலங்கள் என்ன செய்யும்? இப்படிதான் குரல் கொடுக்க முடியும், இப்படிதான் போராட்டத்தை முன்னெடுக்க முடியும். 12,000 கோடி மாநிலத்திற்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது என்று சொன்னால், அது உண்மை என்றால் நிச்சயமாக அந்த 12,000 கோடிக்காக எப்படி அதை பெற வேண்டும் என்று
நடுவண் நிதி அமைச்சரை அணுகி அது செய்ய வேண்டிய முறையில் செய்ய வேண்டியது அரசினுடைய கடமை. இது நாம் விவாதத்துக்கு எடுத்துக்க வேண்டிய விஷயமோ சாதாரண மனிதன் போய் வாங்கிட்டு வர முடியாது. ஏன் தமிழ்நாட்டுக்கு நீ கொடுக்கணும், ஏன் பங்கை கொடுக்கணும், தனித்தனியாக போய் கேட்க முடியாது. அதனால அரசாங்கத்துக்கும் உள்ளது. அது என்ன மோடி அரசு அல்லது நடுவண் அரசு பிச்சை போடுகிறதா மாநிலத்துக்கு என்ன கேட்கிறாங்க? மாநிலத்துக்கு பிச்சை போட வேணாம். இவங்க என்ன நடுவண் அரசுக்கு பிச்சையா எடுக்கிறார்கள்? நடுவண் அரசு இது ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஒன்றியம், பல மாநிலங்களானது ஒன்று என்று நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் மத்திய அரசு எங்கே ஆளுகின்ற இடமா இருக்கிறது? முழு இந்தியாவையும் ஆளுகின்ற இடமா இருக்கிறது. எனவே அதற்கான வருமானம் மாநிலங்கள் தான் பிரித்து கொடுக்க வேண்டும். அது பிச்சை கிடையாது. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. எதையாவது பேசணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பேசிடக்கூடாது. அது மட்டும் இல்ல, 4 நூற்றாண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்காத ஆட்சியே கிடையாது. நடுவண் அரசியல 4 நூற்றாண்டுகளாக கோலச்சி இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னார். நான் வரவேற்கிறேன். நான் அவருடைய கருத்தை நிச்சயமா வரவேற்கிறேன். ஏன் தெரியுமா? இந்த 4 நூற்றாண்டிலே தமிழகத்திற்கென்று காவிரி பிரச்சனையை தீர்த்து இருக்கிறார்களா? இந்த 4 நூற்றாண்டிலே இலங்கையிலே நாம் தாரை வார்த்து கொடுத்தோமே, அதை இந்த மாதிரி ஆர்குமெண்ட் வைக்கிற பிறகு பதில் சொல்ல அவகாசம் சரி. மனுஷ் இல்ல, நேரம் இல்ல நமக்கு. இருங்க திரு மனுஷ். சரி, நான் சொல்றேன். கச்சத்தீவு விவகாரத்தை நம்ம பல ஆண்டுகளா விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நிறைவா இந்த விஷயத்தை இந்த தலைப்புல இருந்து பேசுங்க. இன்னொரு நாள் நம்ம கச்சத்தீவோ அரசியல் கணக்கோ அதை நம்ம பேசுறோம். 2 பேரும் தலைப்புல இருந்து பேசுங்க. திரு நித்யானந்தம் நிறைவா சொல்லுங்க. திரு நித்யானந்தம் நான் முதல் சுற்றிலே நேரம் இல்ல. எனக்கு தெரிஞ்ச ஆளு பல முறை உங்களோட நான் பேசியிருக்கிறேன். அதனால உங்க உடம்பு உங்களுக்கு நித்யானந்தம் தலைப்புக்குள்ள பேசுங்க. நேரம் கிடக்கிறோம். என்னங்க கூட பேசினா நான் என்னங்க பேச முடியும்? நித்யானந்தம் நிறைவா சில வார்த்தைகள் சொல்லுங்க. நான் பேசுறேன் சார். நிறைவா சில வார்த்தைகள் சொல்லுங்க. திரு நித்யானந்தம் நீங்க பேசுங்க. தேவையில்லாம அவர் பேசட்டும். இருங்க, நீங்க பேசுறது அமைதியா இருங்க. அவர் பேசட்டும். இருங்க மனுஷ். நீங்க என்ன சொல்றீங்க? அவர் இந்த பொய் பிரச்சாரத்தை விஷம பிரச்சாரத்தை பண்ணிட்டே இருப்பாரு. இத கேட்க நான் ஆள் கிடையாது. மோடி அரசு வந்த பிறகுதான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியும் சாலை போக்குவரத்திலிருந்து எல்லாவற்றிலுமே அனைத்து வளர்ச்சிகளிலும் இருக்கு. கார்பரேட்னு சொன்னாங்க. நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், வானூர்தி கார்பரேட்டுன்னு சொன்னா நம்முடைய மாறன் குடும்பங்களும் இருக்கிறது, இல்லைன்னு சொல்லல. ஊடக கார்பரேட்னு சொன்னா அவருடைய கட்சிக்காரங்க இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. அதே மாதிரி பிராண்டி வைன் இவைகளெல்லாம் தயாரிக்கும் கார்பரேட் நிறுவனங்கள் அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கிற கனிமொழி அக்காவை ஒத்துக்கிட்டாங்க. அதனால கார்பரேட்டுக்கு என்னமோ இவங்க ஒண்ணுமே சொந்தமோ, இவங்க கட்சிக்காரங்களே கார்பரேட்டா இருக்காங்க பல இடங்கள். தனிப்பட்ட இதுக்குள்ள எல்லாம் போக வேண்டாம். சரி திரு நித்யானந்தம், சரி நிறைவா மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சின்னு சொல்றீங்க. நன்றி. தொடர்ந்து பேசலாம். இடைவேளைக்கான நேரம். இடைவேளைக்கு பிறகு காலத்தின் காலத்தின் குரல் தொடர்கிறது. பேராசிரியர் அருணன், நிறைவா இந்த போராட்டம் நல்ல முடிவு, நல்ல பலனை கொடுக்குமா? கண்டிப்பாக, நிச்சயமாக. இப்பொழுதே நீங்க பார்க்கலாம், இந்த வலதுசாரி நண்பர்கள்லாம் எவ்வளவு கொந்தளிக்கிறாங்கன்னு. அதுல இருந்தே இந்த போராட்டத்தினுடைய தாக்கத்தை நீங்க உணரலாம். இங்க ஒரு நண்பர் சொல்றாரு, என்னையா இந்தியாங்கிறது கேரளா தமிழ்நாடு தானான்னு. நிச்சயமா இல்லைதான். ஆனால் இந்தியாவில் தான் கேரளாவும் தமிழ்நாடு இருக்குது. அது பற்றி அதான் மனுஷ் ரொம்ப கரெக்டாக குறிப்பிட்டார். நான் அவருக்கு நினைவுபடுத்துவேன், இந்த போராட்டத்தை நடத்துவது சிபிஎம்மும் திமுகவும் மட்டுமல்ல, 19 கட்சிகள், இந்தியா முழுக்க உள்ள கட்சிகள். வெறும் 38 எம்பிக்களை கொண்டவை அல்ல அவை. மக்களவையில் இந்த 19 கட்சிகளுக்கு 150க்கு மேற்பட்ட எம்பிக்கள் இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய கருத்து, இவங்களுடைய வேண்டுகோள், இது எதையுமே நீங்கள் பொருட்படுத்தலை. அவ்வளவு ஆணவம். அதனாலதான் இதை பாசிச அரசுங்கிறோம். எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கிறத செவி கொடுத்தே நீங்க கேட்பதில்லை, கேட்க மாட்டோம்னே இருக்கீங்க.
பத்திரிகையாளர்களை சந்திக்காதவர் தான் இந்த நாட்டுடைய பிரதமர். ஒண்ணு. ரெண்டாவது அம்சம், தமிழ்நாட்டுக்கு மோடி அரசு தாங்க எல்லாம் பண்ணியிருக்கு என்று நண்பர் நித்யானந்தர் சொன்னார். நான் அவருக்கு சொல்லிக் கொள்வேன். இப்ப பாருங்க, இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் என்ன இருக்கு, தேங்காய் எண்ணெய்க்கு 5% இருந்த ஜிஎஸ்டியை 18% உயர்த்தியிருக்காங்க. தேங்காய் எண்ணெய் என்பது தென்னிந்தியா தான், இங்கதான் தென்னை மரம் இருக்குது, வடக்க கிடையாது. அப்ப அதை குறி வச்சு பாருங்க எப்படி தாக்குறாங்க. எதுக்குங்க 5% 18% உயர்த்துறீங்க? கடுமையா எதிர்த்திருக்கு தமிழ்நாடு. அப்ப தமிழ்நாட்டுடைய நலன், தென்னிந்தியாவுடைய நலனை எல்லாம் இப்படி புறக்கணிச்சு அவங்கள ஒட்ட சுரண்டுவது என்ன கிளம்பி இருக்கக்கூடிய மோடி அரசாங்க தமிழ்நாட்டுக்கு நன்மை செஞ்சிருக்கு, நன்மை செய்ய போகுது. நியாயமே இல்லை. மூன்றாவது அம்சம், இந்த 11 கோரிக்கைகள்ல 2 விஷயத்து மட்டும் லேசா சொன்ன, 1-2 விஷயத்துக்குள்ளே அடங்கி போச்சு. இப்ப போற போக்கில் அந்த நண்பர் சொன்னாரு, என்னங்க இந்த வேளாண் சட்டங்கள் எல்லாம் பழைய விஷயம் அப்படிங்கிறார் அவரு. 9 மாதங்களாக உங்க கண் முன்பு, பிரதம மந்திரியுடைய கண் முன்பு டெல்லியில பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் போராடி கொண்டிருக்காங்க. ரொம்ப எளிமையா கேட்கிறேன், நான் இந்த சட்டங்களுக்குள்ள கூட போகல. அதாவது வேளாண் விளைபொருளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை சட்டப்பூர்வமாக ஆக்குக. ஏங்க அதை ஏன் ஆக்க மாட்டேங்கிறீங்க? எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட், அத்தியாவசிய பொருட்கள்ல இருந்து தானியங்களை எல்லாம் நீக்கிட்டீங்களே, அதனுடைய விலைவாசி எல்லாம் உயராதா? ஏன் நீக்கிறீங்கன்னு கேட்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் கூட பதில் சொல்லல. அதே போல பெகாசஸ் புலவு கருவி பாருங்க, இஸ்ரேல் கிட்ட இருந்து, அந்நிய நாட்டுக்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். இப்போ வாங்கினீங்களா இல்லையா என்று கேட்டால், நீதிமன்றத்துல மோடி அரசு என்ன சொல்லி இருக்குன்னா, நான் மேற்கொண்டு எந்த ஒரு வாக்குமூலத்தையும் நாங்கள் தாக்கல் செய்ய தயாராக இல்லை. ஏன் அப்படி சொல்றீங்க? சரி, அப்படின்னா என்ன சிக்கல்? ஒரு வெளிநாட்டுக்காரங்கிட்ட போய் ஒரு உளவு கருவியை வாங்கி இந்தியர்களை உளவு பண்றீங்கன்னா, இந்தியர்களை பற்றிய விஷயம் எல்லாம் அந்த இஸ்ரேல் நாட்டுக்கு போகாதா? சரி, இதே உங்க நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். நன்றி திரு அருணன். திரு சத்யநாராயணன், நிறைவா எனக்கு அருணன் சார் பேசும் போல எனக்கு இந்த பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானேன்ற பாட்டு ஞாபகம் வருது. அது சரி, உங்களுக்கு பொய்யை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது போட்டுருக்கு பாவம். எப்ப எடுத்தாலும் பொய். மக்கள் ஐயா, மக்கள் சொல்லட்டும் ஐயா, அது சொல்லிதான் இருக்காங்க, நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்ப கூட சொன்னீங்க தேங்காய் எண்ணெய்னு திருப்பி ஒரு பொய்ய சொல்றீங்க. அத மாதிரி ஒரு போடல. தயவு செய்து கொஞ்சம் சரிபார்த்து விட்டு மக்கள் மத்தியில் பேச வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு விஷயம், திரு மனுஷ் அவர்கள் சொன்னார்கள். சரி சரி, அவருக்கான நேரம் செய்தி முடிய போகுது. மாதிரி இல்ல, செய்திக்கு வெளிவிடணும் அருணன் சார். போடாத ஒரு டாக்ஸுக்கு ஏன் சார் எதிர்க்கணும்? சரி, சத்யநாராயணன் சொல்லுங்க நிறைவா. விடுங்க, சொல்ல பேச விட மாட்டேங்கிறாரு அவரு. அப்புறம் மனுஷ் அவர்கள் சொன்னார்கள், திமுக 20 ஆண்டு காலம் மத்திய ஆட்சியில் இருந்தது என்று. கரெக்ட். அதனால நாம் பார்த்த இமாலய ஊழல்கள் நமக்கு தெரியும். இன்னொரு முறை ஒரு யூபிஏ சர்க்கார் இந்த நாட்டிலே அமைய போவதில்லை. நான் ஆணித்தனமா சொல்லலாம். இது ஐயா, நான் உங்களை மட்டும் சொல்லவில்லை. திரு சத்யநாராயணன், நீங்க சொல்லுங்க நிறைவா. செய்திக்கு நேரம் ஆயிடுச்சு, நீங்க சொல்லுங்க திரு சத்யநாராயணன். உண்மை என்னவென்றால் இது வெறும் அரசியலை தவிர வேற ஒன்றும் நான் பார்க்கவில்லை. அவ்வளவுதான். நன்றி. ஒரு ஊழலை ஒரு நிரூபிச்சீங்களா? இல்ல திரு சத்யநாராயணன் சொல்லுங்க நிறைவா, சில வார்த்தைகள் மட்டும் இல்ல, அவரும் கேட்கிறார்ல. உளறிட்டே போறீங்க ஊழல்னு. இது வெறும் போராட்டம் வெறும் அரசியலை தவிர இதில் வேறு உப்பு சப்புக்கு கூட இது உதவாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி. கருத்துக்களை பிறந்த விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. காலத்தின் குரல் உண்மை ஒலிக்கட்டும்.